வணக்கம் மக்களே. இந்த ஜூன் மாதம் தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருவர் இந்த மண்ணுலகை சென்றடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவர் இறந்து 17 நாட்கள் தான் ஆகிறது. இந்த 17 நாட்களுள்ள அவருடைய சிஷ்யன் திரைக்கதை எழுதுவதில் வல்லவரான இயக்குனர் திரு பாக்கியராஜ் இன்னைக்கு காலையில் அவர் மாரடைப்பினால் காலமாகியுள்ளார். மெமிக்ரி ஆர்டிஸ்ட் பல பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்களை பற்றி ஒரே வாய்ஸில் பல டைலாக் பேசலாம். அதில் எம்ஆர் ராதா சார் இருக்கலாம், எம்ஜிஆர் சார் இருக்கலாம், கலைஞர் போல் பேசலாம், கேப்டன் விஜயகாந்த் போல் பேசலாம், இன்னும் எண்ணற்ற நடிகர்களைப் போல பேசலாம், முக்கியமான தலைவர்களை பற்றி பேசலாம். அப்படி பேசும் அந்த மெமிக்ரி ஆர்டிஸ்ட் இவருடைய வாய்ஸையும் கண்டிப்பாக பேசுவாங்க. அதில் யாருன்னா இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய வாய்ஸ் மிகவும் பெக்குலரான வாய்ஸு. சினிமா ஷூட்டிங்கில் ஃபைட் சீனை சொன்னால் நான் ஆளாக வந்து நிற்பேன். ஆனால் இந்த டான்ஸுன்னு மட்டும் இந்த டான்ஸ் எனக்கு ஒரு ஸ்டெப்பு கூட சுத்தமாக போட வராது. அதனால் டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டா நான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் அந்த படத்தோட ஹீரோவாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அதில் ஸ்பாட்க்கு வரமாட்டேன். இப்படி அவருடைய வாய்ஸை இதே போல் என்னை விட இன்னும் நிறைய பேர் நல்லா சூப்பராக பேசுவாங்க. பாக்கியராஜ் சார் வாய்ஸ் இன்றைக்கி அவர் கூட இல்லைனாலும் அவர் இருக்கும் வரை எப்படி அவருடைய திரைப்படங்கள் சில சமூக கருத்துக்களான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொன்னிச்சோ, அப்படி அவர் இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்துல பாக்கியராஜ் சாருடைய வாய்ஸ் பற்றி ஒருத்தவங்க பேசும்போது நிச்சயம் அவர் மக்கள் மனசில் இன்றைக்கும் நீங்காத இடம் பிடிச்சிருப்பாருன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய இறப்பினால் வாடும் அவரது இல்லத்தாருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் அவருடைய சமகால நண்பரான எங்கள் லெஜெண்ட் டிஆர் சார் அவர்களின் ரசிகர்களாகிய எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் மற்றும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.